வணக்கம் SasiNisha Family. நான் உங்கள் சாசி. இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து லட்சக்கணக்கில் உழைக்கக்கூடிய மாதுளம்பழத்தை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். மாதுளம்பழ தோட்டத்தில் போய் மாதுளம்பழ வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது எங்கே இருக்குன்னு சொன்னால், நாம் வாழுகிற யாழ் மாவட்டத்திலேயே இருக்குது இந்த மாதுளம்பழ தோட்டம். அதாவது வந்து மினிசிபல் என்ற பகுதியில் தான் இருக்குது. பாருங்கள், இந்த மாதுளம்பழ தோட்டத்துக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ லாபம் தரமுடிச்சுன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. நம்மளோட மாவட்டத்தில் வந்து இப்படியும் ஒரு முதலீட்டக்கூடிய தொழில் இருக்கான்னு சொல்லி, விவசாயம் நடக்குதுன்னு சொல்லி நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள், இந்த மேலே வந்து மாதுளம்பழ தோட்டத்துக்கு அந்த அதிக அளவுக்கு வெயிலும் வரக்கூடாதுன்னு சொல்லி மேலே இது போட்டிருக்கணும். அது மாத்திரமில்லை, அந்த வண்ணத்து பூச்சில் வந்து பூவை வந்து அரிச்சுன்னு சொன்னால் மாதுளம்பழம் வராது. அதுக்காண்டியும் வந்து இதை வச்சிருக்கணும். இந்த மேலால் மூடி இருக்கணும். பாருங்க, வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் இப்படிப்பட்ட மாதுளம்பழம் எப்படி இருக்குன்னு சொல்லி. மாதுளை மரம் பாருங்கள், இதில் ஒரு அண்ணா வந்து மாதுளம்பழ பழத்தை வந்து பிடிங்கொண்டிருக்கிறார். இந்த இதில் பார்த்திங்கன்னு சொன்னால், அவர்கள் எங்களுக்கு தோட்டக்காரர் சொன்ன வேல் வந்தேன்னு சொன்னால், இதில் வந்து அதிக லாபம் இருக்குது. இதை வந்து எல்லோரும் வந்து செய்யணும்னு சொல்லி அவைகளும் விரும்பினோம். இப்போ நாங்கள் பணம் உழைக்கிறதுக்கு வெளிநாடு அங்கே இங்கேட்டு போய் உழைக்கிறோம். ஆனால் நம்ம நாட்டிலேயே இருந்து கொண்டு நாம் உழைச்சி வாழக்கூடிய அளவுக்கு, அதுவும் அதிக லாபம் தரக்கூடிய விவசாயம் இருக்குது. அதுதான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இதில் பாருங்கள், இந்த அண்ணா வந்து மாதுளம்பழத்தை பிடிக்க கொண்டு இருக்கிறார். மாதுளம்பழ தோட்டத்தில் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் 300 மரம் இருக்காம். 300 கண்டு வச்சிக்கணும். மாதுளம்பழ கண்டு வச்சு பராமரித்து வரையினோம். இதில் வந்து இதுக்கு வந்து தண்ணி வந்து அதிக அளவுக்கு தண்ணியும் தேவையில்லை. அவை தண்ணி வந்து பைப் மூலமாக தான் தண்ணி நீர் பாய்ச்சினோம். ஆனால் அதிக அளவு தண்ணியும் தேவையில்லை. குறைஞ்ச செலவில் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் தான் விவசாயம் தான் இந்த மாதுளை தோட்ட விவசாயம். நமக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஊரில் இவ்வளவு இப்படியெல்லாம் நம்மளோட நாட்டில் வந்து இவ்வளோ முன்னேற்றமாக. இந்த மாதுளம்பழம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கள், இல்லை மாதுளம்பழத்தை வெட்டி காட்டுறார் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இவ்வளவு சோப்பாக இவ்வளவு கலராக இருக்குன்னு பாருங்கள். மாதுளம்பழம் எந்த ஒரு மருந்து அது ஒன்றும் பாவிக்கிறீர்கள் மரங்களுக்கு, ரசாயனம் கலக்காத இது. பாருங்கள், வித்தை வந்து இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. பார்த்தீங்களா, இவ்வளோ மாதுளம்பழம் மரம் சொல்லி 300 மரம் நிற்கிது. அதுவும் வந்து வரிசையாக வந்து வச்சிருக்கணும் மாதுளை மரத்தை. இதில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய தங்கச்சியும் என்னுடைய மருமகளும் என்னுடைய தங்கச்சியின் புருஷனும் தான் போய் இந்த வீடியோ எடுத்து எங்களுக்கு தந்தவியல். நம்ம நாட்டிலே இவ்வளவு இப்படியெல்லாம் விவசாயம் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு சொல்லி எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ லாபம், நல்ல சுவையான மாதுளம்பழம் தான். தரமாக இருக்குது. முதல் தரம் வந்து இந்த மாதுளம்பழம் முதல் தரம் 3 தரமாக பிரிச்சிருக்கிறோம். முதல் தரம் வந்து 2000 கிலோ, 2ஆம் தரம் வந்து 1500, 3ஆம் தரம் வந்து 1000. இதில் அதிக லாபம் இருக்குது. ஒரு சீசனில் வந்து அவையில் வந்து சொல்லிச்சுன்னா 90 லட்சம் தங்களுக்கு லாபம் வந்து 90 லட்சம் வந்து விற்று 30 லட்சம் செலவு போக தங்களுக்கு 60 லட்சம் லாபம் வந்ததுன்னு சொல்லி. இப்போ லட்சக்கணக்கில் உழைக்கலாம் இந்த மாதுளம் பழத்தில், இந்த விவசாயத்தை பொறுத்தவரையில். அதுதான் அந்த தோட்டக்காரன் நாம் வலியுறுத்துகிறார். தாங்கள் உங்களுக்கு தெரியாட்டிக்கு வாங்க அவர் சொல்லித்தாருன்னு சொல்லிக்கணும். அவர் வந்து தோட்டக்கார அண்ணா வந்து உங்களுக்கு இதில் நாங்கள் கேட்டுக்கொண்ட விதமாக அவர் வந்து சொல்லியிருக்கார், போட்டி கொடுத்துருக்கார். இந்த மாதுளம்பழம் வேணுமென்று சொன்னாலும் நீங்கள் வேண்டலாம். நாங்கள் அட்ரஸ் வந்து இந்த இதிலே எங்களுடைய சேனல்லையே போட்டிருக்கிறோம். அட்ரஸ் எந்தெந்த இடத்துல வந்து மாதுளம்பழம் வேண்டலாம்னு சொல்லி. பாருங்கள், இந்த வாட்டர் ஃபார்ம் மூலமாக தான் மாதுளம்பழத்துக்கு நீர் பாசனம் செய்யணும். நீர் வந்து போகுது பாருங்கள், இந்த பைப் மூலமாக தான் நீர் போகுது. ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒரு பைப் வச்சிருக்கணும். ஒவ்வொரு மரங்களுக்கும் அப்படியே நீராக தண்ணி அடிக்கிறாருக்கு. பார்த்திங்கன்னா, மாதுளம்பழம் இப்படி குலையாக கிடக்கு மாதுளம்பழம். அந்த மாதுளம்பழத்தை வெட்டைக்கே பார்க்க ஆசையாக இருக்குது. அந்த சுளையை பார்த்தால் உள்ளே இருக்கிற விதை வந்து இவ்வளோ நல்ல கலரில் இருக்குது.
சின்ன கண்டுலேயே எவ்வளோ மாதுளம்பழம் இருக்குன்னு சொல்லி. இது என்னுடைய தங்கச்சி தான். அது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சசினிஷா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகர் ஆதரவு தந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. பாருங்கள், இந்த மாதுளம்பழமெல்லாம் வந்து அணில் வந்து கிடச்சிருக்கு. அணிலும் கிடச்சி பாருங்கள், சேதங்கள் வரும், ஆனாலும் நல்ல லாபம் வரக்கூடிய விவசாயமாக இருக்குது. அநேகர் எங்களுக்கு ஆதரவு தந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தாங்க. வேறு வீடியோ என்னென்ன வீடியோ போடணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோ போடுவோம். உண்மையிலேயே இந்த மாதுளம்பழம் வந்து லட்சக்கணக்கில் அவர்களுக்கு லாபம் தருதுன்னு சொல்லி இந்த தோட்டக்கார அண்ணாவே சொல்லுகிறார். நாங்கள் இப்படி கீழே போடுறது பழம் இது வந்து எதுவும் டேமேஜான பழமாக இருக்கும். இது வந்து அணில்கள் எதுவும் குருவிகள் எதுவும் அடித்த பழமாக இருக்கும். அதில் கீழே விழுந்திருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தால் பொறுக்கி உள்ளுக்க வச்சுருக்கோம். எங்கிற தேவைகளுக்கு அப்படியே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நல்ல பழம்ன்றதை இப்படி தெரிஞ்சு கொள்றீங்க. காயின் விருப்பத்தில் வடிவத்தில் பார்க்க தெரியும். காயின் வடிவத்தில் பார்க்க தெரியும். மற்றது இது சின்ன காயண்டபடியாக இதுவும் பழம் இல்லையண்டு இல்லை, காயண்டு இல்லை, இதுவும் பழம் தான். நான் வெட்டி காட்டுறேன். இந்த வடிவம் தான் சின்ன காய் பழம் தான். வடிவம் தான் சின்ன வழியே உள்ள ஒன்றும் டேமேஜ் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான். நாங்கள் தோட்டக்கார அண்ணாவெல்லாம் போட்டிகளுக்கு அப்புறம் பாருங்க. வணக்கம், என் பேர் வந்து நடராஜா காஞ்சிபன். நாங்கள் இந்த மாதுளை தோட்டத்திலிருந்து இந்த ஒரு காணொலியை இந்த அண்ணா வந்து வெளியிட வருமெண்டாக்காண்டி இதில் என்னென்ன நாங்கள் செய்கிறோம்ன்ற விவரங்களை சொல்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இந்த தோட்டம் வச்சு நாங்கள் இப்போ 36 மாதம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது. இதில் வந்து நாங்கள் 2வது விளைச்சலுக்கு இது வந்திருக்குது. கடந்த ஆண்டும் இதில் எங்களுக்கு விளைச்சலுக்கு வந்து ஒரு மரத்தில் 10 கிலோவுக்கு கிட்ட போன வருஷம் வந்தது. இந்த வருஷம் எங்களுக்கு 15 கிலோவுக்கு கிட்ட வந்திருக்குது. இதில் நிறைய லாபம் இருக்குது. இதை வந்து வெளிநாட்டில் இருக்கிறா கூட இல்லை உள்நாட்டிலையோ கன பேர் வந்து இதை தோட்டமாக செய்யலும். மாதுளம்பழத்துக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டும் இருக்குது. அப்போ அதால் இந்த தோட்டத்தை எப்படி செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் எங்கள் தோட்டத்தில் வந்தாலும் அதுக்குரிய விளக்கத்தை பற்றி செய்யலும், இல்லை நீங்கள் வெளியே எங்கே அதுக்குரிய அனுபவங்களை பற்றியும் செய்யலும். மற்ற இந்த பழங்களை நீங்கள் எங்களை தோட்டத்தில் வந்தும் பார்த்தா வேண்டிக் கொள்ளலும். இங்கே தோட்டத்தில் வந்தால் நாங்கள் 3 விலையில் வச்சுருப்போம் பழம். இப்போ பழத்தின் தரத்தை பொறுத்து 1வது தரம் வந்து 2000 ரூபா கிலோ, 2வது தரம் 1500 ரூபா, 3வது தரம் 1000 ரூபா அப்படி வச்சுருப்போம். மற்ற எங்கள்ட பழத்தை நீங்கள் வெளியேயும் வேண்டியலும், யாழ்ப்பாணம் நியூ மார்க்கெட்டுக்குள்ளுக்கும் வேண்டியலும் ஒரு கடையில். மற்ற எங்களோட பேச்சில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வேண்டியெல்லாம் மட்டும் போட்டிருக்கிறோம். நெல்லியடியிலையும் வேண்டியலும், கொடிகாமத்திலையும் வேண்டியலும், வவுனியாவிலையும் வேண்டியலும். அப்போ அதை பார்த்து நீங்கள் இங்கே வேண்டியலும் மட்டும் வேண்டிக் கொள்ளலும். மற்ற இந்த ஒரு மரத்தில் வந்து இந்த வருஷம் எங்களுக்கு நோம்பலாக கூடுதலான விளைச்சல் வந்திருக்குது. இப்போ மழை சீசன் வந்திருக்கிறதால எங்களுக்கு கொஞ்சம் இந்த சீசன் பிந்திட்டுது. அதனால் அந்த பழங்களோட வடிவங்கள் கொஞ்சம் லேசாக மாறுதலாக இருந்தாலும் மற்றபடி பழத்தின் தரத்திலையோ சுவையிலையோ இந்த ஒரு வித்தியாசம் இருக்காது. இந்தியன் பழத்தோட எங்களோட பழம் நல்ல தரமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெட்டுறதுக்கு கத்தியை கொண்டுல கையால் உடைச்சி காட்டுறோம். எவ்வளோ நல்லா அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்களோ. எப்படி உங்களால் தோட்டம் பெற வைக்கலும் எங்களோட தொடர்பு கொண்டு இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி கேட்டு முழுமையான அறிவை பெற்று செய்து கொள்ளலாம்னு சொல்லி சொல்கிறோம். பாருங்க மக்களே, அந்த நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு விளக்கம். அவரான் தோட்டக்கார ஓனர். பாருங்க, நாங்கள் எல்லாம் மாதுளம்பழம் எல்லாம் பார்த்தாச்சு. நீங்கள் பிடிங்கி கொண்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். பாருங்க, எல்லாம் மாதுளம் கண்டுகள் வச்சுருக்கணும். கண்டுகள் வந்து தடியில் தான் வைக்கிறது, வந்து அந்த விதையில் வந்து வராது, தடியில் வச்சு தான் இந்த மாதுளம் கண்டுகள் வந்து உருவாக்கினோம்.
பாருங்கள் எவ்வளோ கண்டுகள் வச்சுக்கணும்னு சொல்லி. பாருங்கள் எவ்வளோ மாதுளம்பழம் பிடிங்கி அடுக்கி வச்சுக்கணும். பார்க்க ஆசையாக இருக்குது. நம்மளோட நாட்டிலையும் நம்மளோட ஸ்ரீலங்கா அதாவது யாழ்ப்பாணத்துலேயும் வந்து இவ்வளவு மாதுளம்பழம் வச்சு இவ்வளவு முன்னேறிச்சு. நம்மளோட தேசங்கள் வந்து நம்மளோட மாவட்டங்கள் வந்து இவ்வளவுக்கு முன்னேறி இருக்குது விவசாயத்தில். பாருங்க நாங்கள் முந்தி கேள்விப்பட்டிருக்கோம் சைனா அங்காள் பக்கம் இருந்தால் இவ்வளவு மாதுளம்பழம் பெற சொல்லி. ஆனால் நம்ம நாட்டிலேயும் வந்து இந்தியாவில் இருந்து மாதிரி நம்ம நாட்டில் இவ்வளவு விவசாயம் பெரிய இருக்குது. பாருங்கள் இதுதான் மாதுளை தோட்டத்தின் அட்ரஸ். பாருங்கள் தொடர்பு கொண்டால் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதுளம்பழம் வேண்டலாம். ரெண்டு பார்த்தீங்க சிரமன்ற பார்த்தீங்க கிலோ 2000 ரூபா. இது 1500 இது 1000 சாப்பிட்டு பார்த்தீங்களே வாராக்கள் சாப்பிட்டும் பார்க்கலாம். அவனே சாப்பிட்டு பார்த்து வாங்கலாம். இந்த இதுக்கேம் போட்டு கொடுக்குறோம். அப்போ ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சசினிஷா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் யாழ்ப்பாண தேசங்களுக்கு போயிருந்தால் இந்த மாதுளம்பழ தோட்டத்தை போய் பார்க்கலாம். அது மாத்திரமெல்லாம் மாதுளம்பழங்களையும் வேண்டலாம். நீங்கள் தோட்டம் வைக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்கன்னு சொன்னால் இவர்களை தொடர்பு கொண்டு சொன்னால் அவர்களை எப்படி இந்த மாதுளம் தோட்டத்தை செய்வது, உற்பத்தி செய்வதுன்னு சொல்லி, விவசாயம் செய்வதுன்னு சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பினோம். அவர் சொல்லிக்க கற்றுத்தாரன்னு சொல்லி தொடர்ந்து முதலாக இந்த எங்களை சேனலை பார்ப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது எங்களுக்கு மிகவும் பிரியோசனமாக இருக்கும். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் எழுதுங்க எப்படிப்பட்ட வீடியோக்கள் போடணும்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேசங்களில் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து இங்கே வந்து மாதுளம் தோட்டத்துக்கு வந்து மாதுளம்பழம் பண்ணிட்டு போயினோம். யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை, வெளி பிரதேசங்களில் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து இலங்கையில் இருக்கிறார்கள் வந்து பண்ணிட்டு போயினோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஓகே, உங்கள் SasiNisha ஃபேமிலி. ஓகே, பாய்.